நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 605 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஏர்வாடியில் இருந்து லெவிஞ்சிபுரம் வரை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இதற்கான பணிகளை தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். இன்னும் 15 மாத காலத்திற்குள் இந்த திட்டம் முடிக்கப்படும் என அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் இன்று ரக்ஷா பந்தன் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் தங்களது சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களது கையில் ராக்கி கயிற்றை கட்டினர். இதையொட்டி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஜெயின் சமூகத்தினர் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவர் இல்லத்தில் சந்தித்து அவருக்கு ராக்கி கயிற்றை கட்டி ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை திருவான்மியூர் முதல் அக்கரை வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு பார்வையிட்டார். சாலை விரிவாக்க பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களினால் ஏற்பட்ட மின்சார பாதிப்பு, குடிநீர் பைப்புகள் சேதம், விரிவாக்க பணிகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பிரச்சினைகளை கேட்டறிந்தார். சாலை விரிவாக்கத்திற்காக தோண்டப்படும் பள்ளங்கள் 100 மீட்டரில் இருந்து 200 மீட்டர் அளவிற்கு முடிவடையும் நிலையில் உடனடியாக அவை மூடப்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே சார் பதிவாளரை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் தாமோதரன் என்பவர் தனக்கு வேண்டிய தரகர்களை வைத்து பத்திரப்பதிவுக்கு வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். ஆவணி மாதம் பௌர்ணமி இன்று அதிகாலை தொடங்கியுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்டுள்ளனர். அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய மிக நீண்ட வரிசையில் பல்வேறு வீதிகளில் காத்திருக்கின்றனர். கோடை வெப்பத்தின் தாக்கம் மிக அதிக அளவு நிலவி வரும் நிலையில் மாட வீதிகளில் கடும் வெயிலில் கால்களில் செருப்புகள் கூட அணியாமல் மிக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் வசதிகள் மற்றும் கழிவறை வசதிகளை கூட கோயில் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேட்டுப்பாளையம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு சாலை அமைப்பதில் இருதரப்பு இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் மருதாச்சலமூர்த்தி தரப்பினர் சாலை அமைக்க கோரி திருப்பூர் மங்களம் சாலையில் கயிறு கட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் அமைந்திருக்கும் பவானிசாகர் அணையை 1955ஆம் ஆண்டு இதே நாளில் அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சர் காமராஜர் அணையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையை தாங்கிய நாடு போற்றும் அணை இன்றுடன் 69 ஆண்டுகளை கடந்து 70ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. 2,50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியையும் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரையில் குடிநீரையும் வழங்கும் அணை 5 முறை தனது முழு கொள்ளளவான 105 அடியை எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருட்டு முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட சுமன் என்பவரை அம்மாப்பேட்டை காவல்துறையினர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது சுமன் தப்பி ஓடிவிட்டார். இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் மதுசூதனன், காவலர் கார்த்திகேயன், ஆயுதப்படை காவலர் பிரம்மா ஆகியோரை தற்காலிக பணி நீக்கம் செய்து தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த ரத்தினசாமி, அவரது மகன்கள் வேல்முருகன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் திண்டிவனம் அருகே காரில் சென்றபோது அவர்களின் கார் நத்தமேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் மோதியது. காரை ஓட்டிய வேல்முருகன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். ரத்தினசாமி மற்றும் ரமேஷ் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். திண்டிவனம் போலீசார் வேல்முருகனை சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரத்தினசாமி, ரமேஷ் ஆகியோரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் மாம்பாக்கம் அருகே பைக் மீது தனியார் நிறுவன பேருந்து மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றது. பைக்கில் சென்ற கணவன் மனைவி ஒருவரும் பேருந்தின் பின்பக்க டயரில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இவர்களின் உடல்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தப்பிச் சென்ற தனியார் நிறுவன பேருந்தை பின்னர் மடக்கி பிடித்த போலீசார் ஓட்டுநர் கோடீஸ்வரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் பல்லடம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியின் பின் சக்கரத்தில் மோதியது. லாரியின் பின் சக்கரம் முழுவதுமாக கலன்று ஓடியதால் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் சதீஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் இறந்தார். லாரி ஓட்டுநர் ராஜேக்கு கை முறிந்து தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தெற்கு காடு பகுதியைச் சேர்ந்த மாதம்மாள் என்பவரின் வீட்டுக்குள் கட்டி வைத்திருந்த ஒரு ஆட்டினை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசார் மோப்பட்டில் 4 பேர் ஆடு திருடிச் சென்றது அதில் பதிவாகியிருந்தது. அவர்கள் 4வரையும் அடையாளம் கண்டு கைது செய்த போலீசார் திருட்டுக்கு பயன்படுத்திய டிவிஎஸ் மொப்படை அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கட்டப்பட்டு வரும் பொது நூலக பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கோரிக்கை விடுத்தார். கடந்த ஆண்டு ஆலங்குடி மற்றும் திருமயம் தொகுதிகளில் உள்ள 20 அரசு பள்ளிகளில் நூலகம் அமைக்க மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து தலா 20 லட்சம் ஒதுக்கீடு செய்ததாகவும், ஆனால் மாவட்ட நிர்வாகம் பணிகளை தொடங்கவில்லை எனவும் ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றில் சென்னையின் முக்கிய பகுதிகளின் ட்ரோன் காட்சிகளை ஒருவர் வெளியிட்டுள்ளார். அதில் நந்தனம் மெட்ரோ ரயில் தலையகம், ரீபன் மாளிகை உள்ளிட்ட சில பகுதிகள் இடம்பெற்றிருந்தது. அத்துடன் சென்னை விமான நிலைய பகுதியின் ட்ரோன் காட்சிகளும் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரெட் ஜோன் என அழைக்கப்படும் சென்னை விமான நிலையத்தில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ட்ரோன் காட்சிகளை வெளியிட்ட மர்ம நபர் யார் என்பதை கண்டறிய கோரிக்கைகள் வலுத்துள்ளது. திருச்சி மாவட்டம் மாடக்குடி ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லால்குடி வட்டம் மாடக்குடி ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். மனுவுடன் உள்ளே நுழைய முற்பட்ட மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அந்த ஊரின் முக்கிய நபர்கள் மட்டும் மாவட்ட வருவாய் அலுவலருடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுமதிக்கப்பட்டனர். மதுரை சோழவந்தானில் மின் கணக்கீட்டில் குளறுபடிகள் நடப்பதாக மின் கணக்கீட்டாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேட்டை 1வது வார்டு பகுதியில் மின் கணக்கீடு எடுப்பதற்கு ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். அப்போது வீடுகளில் இருந்தவர்கள் மின் அட்டையில் மின்சார பயன்பாட்டை குறித்து வைக்குமாறு கூறியுள்ளனர். அட்டையில் குறிக்காமல் செல்போனில் குறிக்கும்படி கணக்கீட்டாளர் காமிலா கூறியுள்ளார். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 80 அடி ஆழமுள்ள குடிநீர் கிணற்றில் விழுந்த நாகப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். புனையானூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்ற போது பொது கிணற்றில் நாகப்பாம்பு ஒன்று விழுந்துள்ளது. இதை அறிந்த பாப்பிரெட்டிப்பட்டி தீயணைப்பு துறையினர் கிரேன் உதவியுடன் அதை மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் வசித்து வரும் ஜெயா என்ற மூதாட்டி ஆடு மேய்த்து வந்துள்ளார். அப்போது திரளாக படையெடுத்து வந்த குளவி கூட்டம் நாலாபுரமும் சூழ்ந்து மூதாட்டியை கொட்டியுள்ளது. இதனால் மயக்கமடைந்த மூதாட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தற்போது அது மிகவும் சேதமடைந்துள்ளது. கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகிறது. கட்டிடம் முழுவதும் ஆங்காங்கே விரிசல்களும் ஏற்பட்டு மழைநீர் கட்டிடத்திற்குள் ஒழுகும் நிலை உள்ளது. இதனால் அச்சமடைந்த பெற்றோர் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதற்கு மறுத்து வருகின்றனர். கட்டிடத்தை புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரில் 40க்கும் மேற்பட்ட குரங்குகளின் அட்டகாசத்தினால் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர்.
வணிக நிறுவனங்களில் உள்ள பொருட்களை சூறையாடுவது, ஓடுகளை கழட்டி வீடுகளுக்கு உள்ளே சென்று வீட்டில் இருக்க பொருட்களை தூக்கி செல்வது, மொட்டை மாடியில் உள்ள உடைமைகளை சேதப்படுத்துவது, மின் கம்பிகள், சிசிடிவி மற்றும் கேபிள் டிவி ஒயர்களை அறுத்து நாசம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் வனத்துறையினர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பட்டா மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக பொதுமக்கள் வந்திருந்தனர். எனினும் அலுவலக நுழைவாயில் திறக்கப்படாமல் இருந்ததால் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். 30க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்றும் நிலையில் ஒரு சில அலுவலர்கள் மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் சிலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.